அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கம். அனைவருக்கும் ஆங்கிலம் கற்பிக்க வேண்டுமென்ற ஒரு ஆவலோடு எனது பெயரில் நிரோஜன் லம்பட் என்று நான் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளேன். ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய 2வது நாளில் நான் ஆங்கிலம் கற்பிப்பதற்கு முன் அல்லது ஆங்கிலம் கற்போர் கற்றுக்கொள்ளுவதற்கு முன் சில கருத்து பரிமாறல்களை மட்டும் தற்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆங்கிலம் என்பது ஒரு இலகுவான மொழிதான். ஆனால் கற்பித்தல் அல்லது போதனா முறையில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல்களினால் அது ஒரு பெரும் கஷ்டமான மொழியாக இன்று மாணவர்களுக்கு அது உருப்பெற்றுள்ளது. ஆதலால் இந்த இலகுவான மொழியை இலகுவாக கற்பதற்கான ஒரு முன்னுரையை அல்லது அதன் ஒரு தெளிவு நிலையை நான் மாணவர்களுக்கு முன்வைக்க விரும்பிய இப்பதிவினை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். ஆங்கிலம் என்பது ஒரு சர்வதேச மொழி. இம்மொழியை நாம் கற்றே தீர வேண்டும். யாராகிலும் உங்கள் மத்தியில் நுளம்பை அளவாங்கால் அடித்து கொள்பவர்கள் இருந்தால் நீங்கள் முன்வரவும். நுளம்பை நாம் எவ்வாறு ஒரு தட்டோடு அடித்து கொன்று விடுகின்றோமோ அப்படியே ஆங்கிலம் என்ற மொழியையும் ஒரு சிறு முயற்சியோடு கற்றுத் தேர்ந்து விடலாம். அது எப்படி எனில், கற்க விரும்புவோர் தங்களை அர்ப்பணித்து கற்றலில் ஈடுபடல் வேண்டும். உதாரணமாக, ஒரு மொழியை நாம் தெரிந்திருந்தால் அம்மொழியில் எப்படி ஒன்றை விளங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கவிதை நயமாகவும் அல்லது சாதாரண மொழிநடை வழியாகவும் அல்லது உரைநடை வழியாகவும் நாம் விளங்கப்படுத்துகின்றோம். உதாரணமாக, அம்மா சோறு போடுங்க என்று சொல்லுவதற்கு அம்மா தெரிந்திருக்க வேண்டும், சோறு தெரிந்திருக்க வேண்டும், போடுங்க என்று சொல்லுவது தெரிந்திருக்க வேண்டும். அம்மா சோறு போடுங்க என்ற வார்த்தையில் போடுங்க என்பது நமக்கு தெரியாவிடில் அம்மா சோறு இவ்வாறான பாசைகளை பயன்படுத்த நேரிடும். அப்படியே ஆங்கிலத்திலும் நாம் சொற்வளம் இருந்தால் ஆங்கிலத்தை இலகுவாக அதன் இலக்கணங்களுக்குள் பயன்படுத்தி கற்று பேசவும் புரிந்து கொள்ளவும் அல்லது எழுதவும் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆங்கிலம் கற்க விரும்பும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் 3, 4 அல்லது 5 சொற்களை பாடமாக்க வேண்டும். பாடமாக்கிய பின் இலக்கணங்களை கற்று அந்த இலக்கணங்களுக்குள் இந்த பாடமாக்கிய சொற்களை அல்லது மனனம் செய்த சொற்களை பயன்படுத்தி கற்றல் பேசுதல் பயிற்சிகளை மேற்கொள்ளல் வேண்டும். ஆகவே என் அன்பார்ந்த மாணவர்களே, ஆங்கிலம் ஒரு இலகுவான மொழி. இந்த மொழியை நீங்களும் கற்று தேர்ந்து விட வேண்டும் என்று உங்களையும் ஆங்கிலம் பேச, ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள, ஆங்கிலத்தில் எழுத வைக்க வேண்டும் என்ற ஒரு பேரவா கொண்டு நான் எனது யூடியூப் சேனலை நிரோஜன் லம்பட் என ஓப்பன் பண்ணியுள்ளேன். நீங்களும் என் கற்பித்தல் முறையை புரிந்து அறிந்து ஆங்கிலம் பேசவும் ஆங்கிலத்தின் தன்மைகளை புரிந்து கொள்ளவும் வேண்டும் என்ற ஆசை கொண்டு இப்பதிவினை நான் முன்வைக்கின்றேன். நன்றி. அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கம். அனைவருக்கும் ஆங்கிலம் கற்பிக்க வேண்டுமென்ற ஒரு ஆவலோடு எனது பெயரில் நிரோஜன் லம்பட் என்று நான் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளேன். ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய 2வது நாளில் நான் ஆங்கிலம் கற்பிப்பதற்கு முன் அல்லது ஆங்கிலம் கற்போர் கற்றுக்கொள்ளுவதற்கு முன் சில கருத்து பரிமாறல்களை மட்டும் தற்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆங்கிலம் என்பது ஒரு இலகுவான மொழிதான். ஆனால் கற்பித்தல் அல்லது போதனா முறையில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல்களினால் அது ஒரு பெரும் கஷ்டமான மொழியாக இன்று மாணவர்களுக்கு அது உருப்பெற்றுள்ளது. ஆதலால் இந்த இலகுவான மொழியை இலகுவாக கற்பதற்கான ஒரு முன்னுரையை அல்லது அதன்
ஒரு தெளிவு நிலையை நான் மாணவர்களுக்கு முன்வைக்க விரும்பிய இப்பதிவினை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். ஆங்கிலம் என்பது ஒரு சர்வதேச மொழி. இம்மொழியை நாம் கற்றே தீர வேண்டும். ஜாராகிலும் உங்கள் மத்தியில் நுளம்பை அளவாங்கால் அடித்து கொள்பவர்கள் இருந்தால் நீங்கள் முன்வரவும். நுளம்பை நாம் எவ்வாறு ஒரு தட்டோடு அடித்து கொன்று விடுகின்றோமோ அப்படியே ஆங்கிலம் என்ற மொழியையும் ஒரு சிறு முயற்சியோடு கற்றுத் தேர்ந்து விடலாம். அது எப்படி எனில், கற்க விரும்புவோர் தங்களை அர்ப்பணித்து கற்றலில் ஈடுபடல் வேண்டும். உதாரணமாக, ஒரு மொழியை நாம் தெரிந்திருந்தால் அம்மொழியில் எப்படி ஒன்றை விளங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கவிதை நயமாகவும் அல்லது சாதாரண மொழிநடை வழியாகவும் அல்லது உரைநடை வழியாகவும் நாம் விளங்கப்படுத்துகின்றோம். உதாரணமாக, அம்மா சோறு போடுங்க என்று சொல்லுவதற்கு அம்மா தெரிந்திருக்க வேண்டும், சோறு தெரிந்திருக்க வேண்டும், போடுங்க என்று சொல்லுவது தெரிந்திருக்க வேண்டும். அம்மா சோறு போடுங்க என்ற வார்த்தையில் போடுங்க என்பது நமக்கு தெரியாவிடில் அம்மா சோறு இவ்வாறான பாசைகளை பயன்படுத்த நேரிடும். அப்படியே ஆங்கிலத்திலும் நாம் சொற்வளம் இருந்தால் ஆங்கிலத்தை இலகுவாக அதன் இலக்கணங்களுக்குள் பயன்படுத்தி கற்று பேசவும் புரிந்து கொள்ளவும் அல்லது எழுதவும் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆங்கிலம் கற்க விரும்பும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் 3, 4 அல்லது 5 சொற்களை பாடமாக்க வேண்டும். பாடமாக்கிய பின் இலக்கணங்களை கற்று அந்த இலக்கணங்களுக்குள் இந்த பாடமாக்கிய சொற்களை அல்லது மனனம் செய்த சொற்களை பயன்படுத்தி கற்றல் பேசுதல் பயிற்சிகளை மேற்கொள்ளல் வேண்டும். ஆகவே என் அன்பார்ந்த மாணவர்களே, ஆங்கிலம் ஒரு இலகுவான மொழி. இந்த மொழியை நீங்களும் கற்று தேர்ந்துவிட வேண்டும் என்று உங்களையும் ஆங்கிலம் பேச, ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள, ஆங்கிலத்தில் எழுத வைக்க வேண்டும் என்ற ஒரு பேரவா கொண்டு நான் எனது யூடியூப் சேனலை நிரோஜன் லம்பட் என ஓப்பன் பண்ணியுள்ளேன். நீங்களும் என் கற்பித்தல் முறையை புரிந்து அறிந்து ஆங்கிலம் பேசவும் ஆங்கிலத்தின் தன்மைகளை புரிந்து கொள்ளவும் வேண்டும் என்ற ஆசை கொண்டு இப்பதிவினை நான் முன்வைக்கின்றேன். நன்றி. அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கம். அனைவருக்கும் ஆங்கிலம் கற்பிக்க வேண்டுமென்ற ஒரு ஆவலோடு எனது பெயரில் நிரோஜன் லம்பட் என்று நான் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்துள்ளேன். ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய 2வது நாளில் நான் ஆங்கிலம் கற்பிப்பதற்கு முன் அல்லது ஆங்கிலம் கற்போர் கற்றுக்கொள்ளுவதற்கு முன் சில கருத்து பரிமாறல்களை மட்டும் தற்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றேன். ஆங்கிலம் என்பது ஒரு இலகுவான மொழிதான். ஆனால் கற்பித்தல் அல்லது போதனா முறையில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல்களினால் அது ஒரு பெரும் கஷ்டமான மொழியாக இன்று மாணவர்களுக்கு அது உருப்பெற்றுள்ளது. ஆதலால் இந்த இலகுவான மொழியை இலகுவாக கற்பதற்கான ஒரு முன்னுரையை அல்லது அதன் ஒரு தெளிவு நிலையை நான் மாணவர்களுக்கு முன்வைக்க விரும்பிய இப்பதிவினை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். ஆங்கிலம் என்பது ஒரு சர்வதேச மொழி. இம்மொழியை நாம் கற்றே தீர வேண்டும். ஜாராகிலும் உங்கள் மத்தியில் நுளம்பை அளவாங்கால் அடித்து கொள்பவர்கள் இருந்தால் நீங்கள் முன்வரவும். நுளம்பை நாம் எவ்வாறு ஒரு தட்டோடு அடித்து கொன்று விடுகின்றோமோ அப்படியே ஆங்கிலம் என்ற மொழியையும் ஒரு சிறு முயற்சியோடு கற்றுத் தேர்ந்து விடலாம். அது எப்படி எனில், கற்க விரும்புவோர் தங்களை அர்ப்பணித்து கற்றலில் ஈடுபடல் வேண்டும். உதாரணமாக, ஒரு மொழியை நாம் தெரிந்திருந்தால் அம்மொழியில் எப்படி ஒன்றை விளங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கவிதை நயமாகவும் அல்லது சாதாரண மொழிநடை வழியாகவும் அல்லது உரைநடை வழியாகவும் நாம்
விளங்கப்படுத்துகின்றோம். உதாரணமாக, அம்மா சோறு போடுங்க என்று சொல்லுவதற்கு அம்மா தெரிந்திருக்க வேண்டும், சோறு தெரிந்திருக்க வேண்டும், போடுங்க என்று சொல்லுவது தெரிந்திருக்க வேண்டும். அம்மா சோறு போடுங்க என்ற வார்த்தையில் போடுங்க என்பது நமக்கு தெரியாவிடில் அம்மா சோறு இவ்வாறான பாசைகளை பயன்படுத்த நேரிடும். அப்படியே ஆங்கிலத்திலும் நாம் சொற்வளம் இருந்தால் ஆங்கிலத்தை இலகுவாக அதன் இலக்கணங்களுக்குள் பயன்படுத்தி கற்று பேசவும் புரிந்து கொள்ளவும் அல்லது எழுதவும் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆங்கிலம் கற்க விரும்பும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் 3, 4 அல்லது 5 சொற்களை பாடமாக்க வேண்டும். பாடமாக்கிய பின் இலக்கணங்களை கற்று அந்த இலக்கணங்களுக்குள் இந்த பாடமாக்கிய சொற்களை அல்லது மனனம் செய்த சொற்களை பயன்படுத்தி கற்றல் பேசுதல் பயிற்சிகளை மேற்கொள்ளல் வேண்டும். ஆகவே என் அன்பார்ந்த மாணவர்களே, ஆங்கிலம் ஒரு இலகுவான மொழி. இந்த மொழியை நீங்களும் கற்று தேர்ந்துவிட வேண்டும் என்று உங்களையும் ஆங்கிலம் பேச, ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள, ஆங்கிலத்தில் எழுத வைக்க வேண்டும் என்ற ஒரு பேரவா கொண்டு நான் எனது யூடியூப் சேனலை நிரோஜன் லம்பட் என ஓப்பன் பண்ணியுள்ளேன். நீங்களும் என் கற்பித்தல் முறையை புரிந்து அறிந்து ஆங்கிலம் பேசவும் ஆங்கிலத்தின் தன்மைகளை புரிந்து கொள்ளவும் வேண்டும் என்ற ஆசை கொண்டு இப்பதிவினை நான் முன்வைக்கின்றேன். நன்றி.